guys, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு கரண்ட் அடுப்பை நம்ம கலட்டியிருந்தோம். அதில் இந்த போர்டு இருந்துச்சு. இதில் கொஞ்சம் எனக்கு நிறைய தேவையான காம்பனன்ட்ஸ் இருந்துச்சு. இதுவும் இந்த போர்டும் இருந்துச்சு. இது ரெண்டுலேயும் எனக்கு கொஞ்சம் காம்பனன்ட்ஸ் எனக்கு தேவையான மாதிரி இருந்துச்சு. அதனால் இதில் உள்ளதை நான் நிறைய கலட்டி எடுத்துகிட்டு ரீசால்விங் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இன்னும் எடுக்கலை. அதை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணேன். இப்போ அதில் என்னெல்லாம் கிடச்சி நான் இப்போ காமிக்கிறேன். அந்த கரண்ட் அடுப்பில் எனக்கு கிடச்சது இந்த பொருள் தாங்க கைஸ். இப்போ இதில் என்னென்னா, இது வந்து ஒரு கெப்பாசிட்டர்ஸ். இது வந்து நம்ம ப்ளஸ் மைனஸை கரெக்டாக கொடுக்கணும். நம்ம தப்பாக கொடுத்துட்டோம்னா வெடிச்சிரும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் டிரான்சிஸ்டர்ஸ் இந்த இருக்குது. இது ரெசிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் இது டயோடு. இது ஒரு ஃபியூஸு. இதுவும் கெப்பாசிட்டர்ஸ் தான். ஆனால் இந்த கெப்பாசிட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம அதை எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தா வெடிக்காது. இதுதான் இந்த கெப்பாசிட்டரோட ஸ்பெஷாலிட்டிஸ். இந்த மாதிரி கெப்பாசிட்டரை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த சின்ன காரு அதிலலாம் கூட இது இருக்கும். இப்போ இந்த பொருளை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டிரைவர் அது வந்து ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக மாற்றும். இப்போது நம்ம இவ்வளோ பொருளை வச்சு நம்ம அதை செய்ய போகிறோம். இப்போது அதை செய்ய போகிறதுக்கு நமக்கு அந்த ஏசி டு டிசி 12 வோல்ட் இது செய்யறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ பொருள் மட்டும்தான் கைஸ் தேவை. இப்போ இதை வச்சு நான் எப்படி செய்யலான்னு இப்போ இது காமிக்க போகிறேன். இந்த டயோடு இருக்குல்ல, இந்த டயோடை இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அதையும் இன்னொரு டயோடில் உள்ள ஒயிட் கலரையும் நம்ம ஜாயின் பண்ணணும் கைஸ். ஒரு வழியாக அதை கனெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. இதை நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கோம்னா, ஒரு டயோடில் உள்ள ப்ளஸ்ஸையும் ஒரு டயோடில் உள்ள ஒயிட் கலரையும் இன்னொரு டயோடில் உள்ள ஒயிட் கலரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு, இன்னொரு டயோடில் உள்ள பிளாக்கையும் கனெக்ட் பண்ணிவிட்டு, அந்த ரெண்டையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் வச்சு இதோட ப்ளஸ்ஸை வந்து ஒயிட்லேயும் மைனஸை வந்து பிளாக்லேயும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் கைஸ். இப்போ இந்த கெப்பாசிட்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த கெப்பாசிட்டரை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா, அந்த 2 பிளாக் இருக்க இடத்துல நம்ம மைனஸையும் 2 ஒயிட் இருக்க இடத்துல ப்ளஸ்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கெப்பாசிட்டரை எடுத்து இந்த மிச்சம் 2 இடத்துல எதுலையாவது ஒரு இதில் கொடுக்கணும். இப்போ நான் இதில் கொடுக்க போகிறேன். இப்போ கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போது நம்மளுக்கு இது ரெடி ஆகிட்டு. இப்போ இதில் உள்ள இந்த பின்னில் நம்ம ஏசி, இந்த 2 பின்லையும் நம்ம ஏசி கொடுக்கணும். இந்த இதுலேயும் நம்ம ஏசி கொடுக்கணும். இது வந்து அவுட்புட், டிசி அவுட்புட். இப்போ நான் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். ரொம்ப ஷாக்காக இருக்குது கைஸ். நான் கனெக்ஷன் கொடுத்ததில் நீங்கள் பாருங்களேன். இப்போ நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, இதில் இப்போ நான் வந்து கைஸ், இப்போ நான் இதில் வைக்கிறேன் பாருங்கள். எனக்கு ரெக்கார்டானது 671 வால்ட்லேருந்து 90 ஏசி வால்ட் வருது கைஸ். என் மல்டிமீட்டரை நான் செக் பண்ணி பார்த்த உடனே நான் ஷாக் ஆகிட்டேன். இந்த சின்ன கனெக்ஷன் 12 வால்ட் டிசி வர வேண்டியது இப்படி ஆகிப்போச்சு கைஸ். முதல்ல நான் அதை கனெக்ட் பண்ணும்போது டிசி 20 வச்சு தான் கைஸ் கனெக்ட் பண்ணேன். அப்போ ரீடிங் காமிக்கலை. அதனால் நான் வந்து 200 வச்சு பார்த்தேன். அப்பவும் காமிக்கலை. அப்போ தான் நான் ஏசி அதாவது சும்மா தொட்டு பார்க்கலான்னு போகும்போது கையில் ஷாக் ஆகிட்டு கைஸ். இதில் அப்படி லைட்டாக ஒரு மார்க் மாதிரி வந்துச்சு. இப்போ போயிட்டு அப்புறம் நான் அதை ஏசி டு 750 வச்சு கனெக்ட் பண்ணும்போது அது எனக்கு 600 வால்ட் காமிச்சு கைஸ். இதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் கைஸ்.